இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஒருவர் நண்பர்களுக்கும் மீடியா வந்திருக்கும் அந்த டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் இந்த படத்துக்கிட்ட சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தையா அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அன்புக்கு என்று நன்றி ஏற்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லெவல் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை எவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். நீங்களா நல்லா கண்டிப்பாக இது நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேயிங் a big thanks to all the actors with கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததோ என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் லெஜண்ட். வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialogues impromptu வரும், டக்குன்னு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவர் வந்து மேடை, அதாவது சபா மாதிரியாக வந்து கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a கார்த்திக் சார் வந்து இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு ஏதாவது படம் பண்ணிட்டு இருந்தார். படம் இம்மிடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கூட சொல்லிட்டு பாடியை டோட்டலாக மாற்றி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனியாக தான் சொன்னேன், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா KS ரவிக்குமார் சார், மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். அவருடைய டேரக்ஷனில் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள ஒருத்தக்குள்ள சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் KS ரவிக்குமார் சார், யோகி சார் அண்ட் ஊரசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டார், டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் வாங்கிட்டா ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்த டைலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துல நாங்கள் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் திஸ் கமோன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுல நடிக்காத போது 60s படம் எப்படி நடிச்சாங்க, 70s படம் எப்படி நடிச்சாங்க, 80s எப்படி நடிச்சாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சாரு, பானுமதி அம்மா நடிச்சாங்க, நம்பியா சார் எப்படி நடிச்சாரு, இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்க, கேட்டு நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்த படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் இப்போ டைலாக்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன ஒன்ஸ் யூ கெட் த டைலாக் இன்சைட் it becomes a part of you. You start emoting naturally. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சர்க்கிள் சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சார். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப்பும் போகும்போது KS ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ்
கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துக்கலாம், கேரமில் உட்காந்துலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பார்க்க யோகி பாபு சார் வந்து நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்ப்ளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் த வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார் மீ த மூவி. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார். அவரும் வந்தார். ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோலும் கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார். அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம், ஹீ மேட் ஹர் பார்ட் ஆஃப் அஸ். ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மீடியாவில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் படத்தில் நடிச்சது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஏமாறு தெரியும். ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me as they treated me as part of their family. So thanks to Urusi madam, Yogi Babu sir. இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபல சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have Nagaravi. அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. பார்த்த ரசிகனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு சம்மாடி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரேனோட சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படமெல்லாம் ஹில் கால் அண்ட் ஹில் கம். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் தி ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூயராக இருக்கட்டும், லேடி கால் கேர்ள் கால் லக்ஷ்மி பிரதீப், ஷீஸ் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா, அவங்களுக்கு கூப்பிட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பட்டுற அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மல். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து த லவ் ஃபார் அப்பா வந்து நடிச்சாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் இவங்க எல்லாருமே தான். எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும்போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும்போது we enjoy the movie. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் only belongs to 2 people. One is the director, that's my father, Theran Sarko, and the actors on the other side. இவங்க 2 பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன் தான். ஒவ்வொருத்தரும், அதாவது ஸ்டார்ஸ் ஃப்ரம் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டன்னிங்காக காரணம் அது அவர் தான். நாங்கள் எங்களெல்லாம் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir I can talk about art director Sendil, he was a biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் everybody knows like a jigsaw puzzle ஒட்டி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. So when they came together they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, Kala master. அவங்க வந்து ஒரு சாங் வந்து இப்போது என் காதல் சாங் அது பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோஸ் சாங் அது 1.5 days ஷூட் பண்ணோம். all performing artists were able to shoot faster. Very nice it was. Then I had அப்பா சொல்லிட்டு இருந்தேன், அப்பா அந்த மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம். பண்ணலாமான்னு சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்த நேரத்தில். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். டேரக்டர் சார் பற்றி சொல்லணும். டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் தெரியுது. அது ஒரு விஷயம் சொல்லுவோம். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்கிற ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங். ஒரு பக்கம் வந்து ஐ ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத். அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் விஜய் சேது சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு.
அதை வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் தார், அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங் இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான், இட்ஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது 29th இயர் நிக்கில், பட் ஆனாலும் 30க்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், மெகா ஹிட் நம்ம அந்தாகன், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட், இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு மன்னிச்சிருங்க. டியூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது, சார் இந்த டைலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாம்னு சொல்லும்போது, இல்லை சிம்ரன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ். செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காம எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையில் இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட் போவாங்க. ஹீ ஹேஸ், ஐ மீன், so much of energy into him. We all have so much to learn from sir. And Prashant, என்னோட ராசியான ஜோடி. ஸோ பிரசாந்த்க்கு ரொம்ப 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 நன்றி. திரும்பி என் கூட இன்னொரு ஒரு ஹிட்டு பிரவீன், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ. தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க். அஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார். அண்ட் KS ரவிக்குமார் சார், நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் 4 ஃபில்ம்ஸ் உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை குரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. த வே யூ யூஸ் டு பி வித் மீ, ஸோ பேஷன்ஸ். எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருக்கும். மார்னிங் 9 o'clockனா 9:05க்கு ஷார்ட்டு, பிரேக்னா பிரேக்கு, பேக்கப்னா பேக்கப். ஹீ இஸ் சச் அ humble person from heart, very very helpful person. And idu vandu to act with you also sir, it's a huge opportunity for me. I'm very happy, I'm extremely happy. And thirumbi we have actually all together we have given another hit. Idu vandu enakku innor level high. So enoda kadavulku, amma appakku, en family ku, Tyagarajan sir ku, Prashant ku, இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், ரவி, KS ரவிக்குமார் சார், பிரியா, வனிதா, கோயார், பிரவீன், நிக்கில், என்னோட மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 30 years போகணும். நான் வந்து 60 years இங்கே கொண்டாடணும்னு என்னோட ஆசை என் கரியரில். So I think it is another start for me with Andagan. So நான் இன்னும் மோர் உங்கள் டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன், PRO நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்கள்லேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புள் அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் to see this kind of a response from the audience and the critics, I think unanimously ஒரே மாதிரி வந்திருக்கு. So that is very special. அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. So தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் ஆஃப் we have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய டைரக்ட் பண்ணணும் and looking forward to you doing a new age love story.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணா. So, but really exciting project to be a part of, and iflo positivity, I think that has been the key word எங்க எல்லாருக்குமே. And audiences, thank you so much. I know Prashant sir fans பத்தி நிறைய பேசியிருக்கேன். They have been so loyal, and அது வந்து is something that he's earned since such a young age. And Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது is so exciting. சண்டை போடாதீங்க. Yeah. But Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது வனிதா ma'am, Samudrakani sir, K.S. Ramakumar sir, Ravi, எல்லாரும், I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயோ மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்ரன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் வீக்கில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுறதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக, நானும் கவனித்த ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the theatre response. யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டரில் முன்னாடி 90s தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. நான் வந்து பேசிக்காக ஒரு வீதி நாடக கலைஞர். நிறையா தியேட்டர் பண்ணியிருக்கேன், ஃபெஸ்டிவல் மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதோட அனுபவங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு நான் உள்ளே வரும்போது எல்லா கேமராவும் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இன்னும் அந்த பதட்டத்துலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறையா மீடியா பீப்புள்ஸ்க்கு என் பேர் தெரிஞ்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்தகன் படத்தில் வந்து நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்திருப்பேன். பட் அந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்ச மரியாதைகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்னு பார்க்காம இப்போ வரைக்கும் கூட நான் சாப்பிட்ருக்கும் போது என் பேரை கூப்பிட்டாங்க, எனக்கு புரியல நம்ம பேராக கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எப்பவுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி. பிரசாந்த் சார், சிம்ரன், நான் ஒரு 90s கிட்ஸு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்து நான் ஆடியிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு நன்றி சார். நிறையா நடிக்கணும், நீங்கள் நிறையா வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கு. இனிமேல் இந்த ஹாலில் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு.
ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாமா, அது இந்த இது பைரசி எல்லாம் தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துக்கலாம், அவர் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்காங்க ஜனங்கள். இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார், இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டு நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கேட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோ தான் பிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின அந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதில் எவ்வளோ பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்ல, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதில்ல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்றைக்கி ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரனும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கலாக மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆட்டும் அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கு. ஒரு யூனிவர்சிட்டி பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கு. அதனுடைய டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசுவான். இல்லையடா இங்கே தான் இங்கே வச்சேன்டா, அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணணும் அந்த படத்தில். இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை, இந்த படத்துக்கு மெயினாக
அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததாக வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்னா, இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல, ஒன்று தான் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படிங்கும்போது அதை நம்பலை. சரி, ஏதோ எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் ஏதோ சொல்கிற மாதிரி இவரும் ஏதோ சொல்ல நினச்சி நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் தியேட்டரில் அது வரும்போது இந்த 16 முட்டை சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது. அதுக்கு இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம். இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியாணிக்கிட்ட நிறைய நாள் பேசிகிட்டே இருப்பேன் இந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை, நீ தான் பண்ண போகிறதுன்னு. அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன். ஆனால் இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, நடிப்பு, டைலாக் டெலிவரி. தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு. நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநகருக்கு தான் பாக்ஸிங் பண்ணார். அது பெசன்ட் நகரில் தான் நடக்கிறதுனால அவருக்கு அந்த பேர் பெசன்ட் ரவி. நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன். ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, ரவி இந்த படத்தில் இருப்பார். எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலாம்னு யோசித்து கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நல்லா பிரமாதமாக பண்ணுங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லாம் சொன்னாங்க, ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும், பாட்டு பாட வைக்கணும், ஒரு டூயட் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் பண்ணலை? ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுப்பேன்னு நினச்சேன். அதில் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் சொல்லிட்டு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க வைத்து விட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு அதை பண்ண முடியும்னாரு. ஆனால் சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றணும். அப்படி தான் அந்த படம் வந்து மாறிச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்மரனை தவிர வேறு யாரும் யோசிக்கிறதுனால, அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில். ஏன் நான் பேசுறது போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம்? ஏன் பின்னாடி ஒரு அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே
ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு. அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார், ஒரு டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது வந்து ஹரி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்குவாரோ இல்லையான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார். அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவருடைய இன்புட்ஸ் நிறையா இருந்தது படத்துக்கு. அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே வேண்டாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி, நடிப்பு ராட்சசி. அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தியேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கூட வந்து யோகி பாபு, இப்படி பல ஆர்டிஸ்ட். சமுத்திரக்கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார். அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலமாக என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க, ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். பிரசாந்த் என்னதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் கேட்குறாரு. தனக்கு ஏதாவது இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ண அது பண்ணணும்னு சொல்லுது. நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிக்கணும், பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், இந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை, சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், அதுக்காக நான் அவரை ஃப்ரீ பண்ணாது போகணும்னு சொன்னதில்லை. பிரமாதமாக செட்டு, ஒவ்வொரு செட்டையுமே அவர் வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம அந்த ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார். செந்தில் ராகவன், அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ராம்குமார், அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்கில் இருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்னைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி 35-40 படம் பண்ணியிருந்தா கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது, இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார். ஒவ்வொரு டெக்னீஷியனுமே, சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர்ஸ், எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர், அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ். அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார். அதுதான் பார்க்குறவங்களுக்கு ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்க்குறவங்களுக்கு கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் ரவி. அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருத்தை வச்சு பாட வச்சோம். அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடிப்பார். இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலாம்னு நினைக்கும் போது பிரபுதேவாட்ட கேட்டேன், நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டார். ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு நான் மறுத்துட்டார்.
அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து கர்நாடகா சாங் வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்க சாங். அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் விரதம் இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு கால் அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வரணும்ல. அவர் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். அவர் மூலயமா அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டேட்டில், எப்போ சார் பிரசாத்துக்கு கல்யாணம்னு. சொல்லுங்க சார், படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல. எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்துடைய திருமண வாழ்க்கை தான். அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்த் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய. சார், என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார்.